இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 40. தலைப்பு: கிறிஸ்துவ நெறிகளை உதாரணமாக வையுங்கள். பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகளும் செய்வார்கள். பெற்றோர்களே, நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளே உங்கள் மாணவர்கள். உங்கள் பேச்சின் தோரணை, உங்கள் நடத்தை, உங்களை ஆட்கொள்ளும் ஆவி ஆகியவற்றை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். நீங்கள் செய்வதையே அவர்களும் பின்பற்றுவார்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் நடந்து கொள்வதைப் போலவே அவர்களும் நடப்பார்கள். நல்ல உதாரணங்களாக இருக்க நாம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் அன்புடனும் மதிப்புடனும் நடந்து உறுதியுடன் பிள்ளைகளை சரியாக வழிநடத்தினால் பிள்ளைகளிடம் அதையே பார்ப்பார்கள். நேர்மையுடனும் பிறர் மதிக்கும்படியும் நடந்து கொண்டால் பெரும்பாலான பிள்ளைகளும் இப்படியே செய்வார்கள். தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை கொடுத்து அவரை தொழுது கொண்டு பிள்ளைகளுக்கும் அதே பயிற்சியை கொடுக்க வேண்டும். அவர்களும் தேவனை ஆராதிக்க மறக்க மாட்டார்கள். பின்பற்றப்பட வேண்டிய உதாரணத்தை பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் எப்பொழுதும் வைக்க வேண்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் வார்த்தையிலும் செயலிலும் பார்வையிலும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே அவர்களை கட்டுப்படுத்துகிறார் என்பதை காட்ட வேண்டும். இயேசுவின் குணத்தை பிள்ளைகளிடம் பிரதிபலிக்க வேண்டும். பார்ப்பதை அப்படியே செய்யும் தன்மை பிள்ளைகளிடம் வாலிபர்களிடம் பலமாக இருக்கும். எனவே சரியான ஒரு மாதிரி அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை நம்பத்தகுந்தவர்களாக பார்க்க வேண்டும். இதன் வழியாக பெற்றோர்கள் தரும் பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வார்த்தையினாலும் நல்ல உதாரணத்தினாலும் சொல்லிக் கொடுங்கள். பிள்ளையை ஒரு தாய் வழிநடத்துவது தொடர்ந்து ஒரு பள்ளியில் இருப்பதாக சமமாக இருக்கிறது. பிள்ளைக்கு தினமும் கற்றுக் கொடுக்கும் பொழுது தானும் கற்கிறாள். சுய கட்டுப்பாட்டை பற்றி பிள்ளைக்கு கற்றுத்தரும் பாடங்களை தானும் அபியாசிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மனநிலையை கொண்டதாக இருக்கும். தாய் ஞானத்துடன் பிள்ளைகளை புரிந்து கொண்டு அவர்களை கையாள வேண்டும். இல்லையெனில் பிள்ளைகளை தவறாக புரிந்து கொண்டு பாரபட்சத்துடன் நடந்து விடுவான். அன்பு என்ற பிரமாணத்தை தாய் வீட்டில் கைக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் அப்பொழுது தான் அன்புடன் மரியாதையுடனும் நடப்பார்கள். இப்பாடங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளியில் ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுப்பதில் ஒரு சிறு பங்கை செய்யலாம். ஆனால் உங்களது உதாரணமே அதிகமாக கிரியை செய்யும். மற்ற எல்லா தாக்கங்களையும் விட இந்த பாதிப்பே அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சு, நிர்வாகம், எதை நீங்கள் விரும்புகிறீர்கள், எதை வெறுக்கிறீர்கள், அதை வெளிப்படுத்தும் விதம், இவைகள் எல்லாமே உங்களது பிள்ளைகளின் குணத்தை உருவகிக்கும். உங்கள் அன்பான நடத்தை, சுய கட்டுப்பாடு, அன்பு, பண்பு, நலன்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். இதுவே அவர்கள் தினமும் கற்றுக்கொள்ளும் பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கீழாக பிள்ளைகள் ஒரு பள்ளியை போன்று பல பாடங்களை கற்கிறார்கள். தினமும் இக்கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளில் நல்லதொரு குணத்தை உருவாக்கும் கல்வியாக இது இருக்கட்டும். பிள்ளைகளிடம் முரட்டுத்தனமாக நடக்காதீர்கள். இதற்கு அதிக கவனத்தை செலுத்துங்கள். கீழ்ப்படிதலை எதிர்பாருங்கள். அக்கறையில்லாததை போல் பிள்ளைகளிடம் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தையும் நடத்தையுமே அவர்களின் பாட புத்தகமாக இருக்கிறது. இலகிய மனதுடனும் மென்மையுடனும் அவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் பிரசன்னம் மகிழ்ச்சியூட்டும் சூரிய ஒளியைப் போல் இருக்கட்டும். அவர்களின் இதயங்களிலும் இச்சூரிய ஒளி பிரகாசிக்கட்டும். வளரும் பிள்ளைகள் எளிதில் சிறு விஷயங்களினாலும் கூட மனசஞ்சலத்திற்கு உள்ளாவார்கள். முரட்டுத்தனமாக அவர்களை கையாண்டால் அவர்கள் வாழ்க்கையே பாதித்து விடுவீர்கள். தாய்மார்களே, அதிகமாக அக்கறை காட்டுங்கள். பிள்ளையை திட்டாதீர்கள். அது ஒரு பயனையும் தருவதில்லை. பெற்றோர்கள் சுய கட்டுப்பாட்டின் மாதிரிகளாக இருத்தல் வேண்டும். தேவையில்லாத கிளர்ச்சிகளிலிருந்தும் உணர்ச்சி வசப்பட வைக்கும் விஷயங்களிலிருந்தும் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தாய் அமைதியுடனும் பதட்டமின்றியும் இருக்க வேண்டும். நரம்புகள் அமைதியாக இருக்கும்படியான ஒரு சமாதானமான மனநிலையை பெற்றிருக்க வேண்டும். தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒழுங்கு கற்றுக் கொடுக்கும் பள்ளியாக இது அமைகிறது. பிள்ளைகளுக்கு சுய மறுப்பை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை தானும் கைக்கொண்டு பிள்ளைக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்க ஒரு கல்வியை பெற்றுக்கொள்கிறாள். பயிரிட ஆயத்தப்படுத்தப்படும் ஒரு நிலத்தை பண்படுத்துவது போல் பிள்ளையின் மனங்களை பண்படுத்துகிறாள். பாவ நாட்டங்களையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்துகிறாள். தனது குணத்திலும் ஆவியின் கிருபைகளை வளர்த்து கொள்கிறாள். உங்கள் மீது நீங்கள் கொள்ளும் வெற்றி விலையேறப்பெற்றது. உங்கள் பிள்ளைகளுக்கும் இது பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். நான் தேவனது வேலையாள் என்றும் நான் தேவனின்
கட்டிடம் என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும். அவரது கரங்களுக்குள்ளாக நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். தேவ சாயலின்படி நான் வடிவமைக்கப்பட வேண்டும். தேவனுடன் சேர்ந்து வேலை செய்து என் பிள்ளைகளின் சிந்தைகளையும் குணங்களையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் தேவனுடைய வழியில் நடப்பதை இது எளிதாக்குகிறது. பெற்றோர்களே, உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதில் பெரிய வெற்றியை காணலாம். சுய கட்டுப்பாட்டின் பலன்கள். பெற்றோர்களே, நீங்கள் கோபத்துடன் பேசி பொறுமையின்றி செயல்பட்டு சுய கட்டுப்பாட்டை இழக்கும் ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள். பொறுமை இல்லாமல் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏளனமாகவோ கவனமின்றியோ நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் கிறிஸ்தவ குணத்தை மாசுபடுத்தும் ஒரு கரையாக படுகிறது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுங்கள். ஒவ்வொரு சிறிய விஷயமும் உங்களை எப்படி பாதிக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குற்றம் சுமத்தப்பட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? உங்களால் சுமக்க முடியாத பாரங்களை பிள்ளைகளின் மேல் சுமக்காதீர்கள். சுய கட்டுப்பாட்டை கைக்கொண்டு சிந்தித்து செயல்படுதல் 100 மடங்கான கனிகளை கொடுக்கும். விரும்பக்கூடிய மனதை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். சூரிய ஒளியைப் போல் இது உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்து சரியாக செயல்பட பெற்றோர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் சரியானவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று பறைசாற்றுபவர்களின் நடத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓய்வு நாளை ஆசரிக்க பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இவர்களது பெற்றோர்களும் ஓய்வு நாளை ஆசரிப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்பிள்ளைகளில் சிலர் உலக காரியங்களை பொறுத்தவரை நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். ஆயினும் பாவத்தின் தன்மையை புரிந்து கொண்டு மனஸ்தாபப்படுவதில்லை, அதை விட்டுவிடுவதில்லை. இவர்களின் நிலை அபாயகரமானது. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ளும் பெரியவர்களின் நடத்தையை உற்று கவனிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுபவர்கள் மனசாட்சியின்படி நடக்காதே பார்க்கிறார்கள். அவர்களோடு தங்களை ஒப்பிட்டு தாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். இப்பெரியவர்கள் இடர்கற்களாக இருக்கிறார்கள். அநேக பெரியவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தேவ வார்த்தையை விசுவாசிப்பதாக கூறிக்கொண்டு அதன் வல்லமையை மறுதலிக்கிறார்கள். இதனால் வேத வார்த்தைகளை வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுதும் அது பயனற்று போகிறது. வாலிபர்களிடையே எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை. சில நேரங்களில் இவர்கள் வேத வார்த்தையின் வல்லமையை உணர்வார்கள். இயேசுவின் விலைமதிப்பற்ற அன்பை பார்க்கிறார்கள். அவரது அழகான குணத்தையும் பார்த்து அவருக்கு வேலை செய்யும் வாழ்க்கையின் சாத்தியங்களை புரிந்து கொள்கிறார்கள். இதற்கு நேர் எதிராக கிறிஸ்துவை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் நபர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் தவறான சாட்சியை கவனிக்கிறார்கள். சோதனைக்கு முடியாது என்ற தீர்மானமான பதில். உலகத்தின் பழக்கங்களை கைக்கொள்ளாமல் தாய்மார்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் ஒரு உதாரணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சோதனை வரும்பொழுது முடியாது என்று சொல்ல கற்றுக் கொடுக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நீதிமொழிகள் 1:10 என்பதன் பொருளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் சோதனைக்கு முடியாது என்று பதில் கூற முதலில் நீங்கள் இதை சொல்ல வேண்டும். பிள்ளை இதை சொல்லுவதைப் போல வளர்ந்த மனிதனும் இப்படி சொல்லுவது பிள்ளை சொல்லுவதைப் போன்றே முக்கியத்துவம் வாய்ந்தது. மென்மையை வெளிக்காட்டுங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளிடம் அன்போடும் மென்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள். அவர்களும் அதை கற்பார்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நம் வீட்டில் காட்டுவோம். தனது குடும்பத்தில் வெளிப்படாத அன்பும் தயவும் கிறிஸ்தவ வாழ்வும் பயனற்றது. உங்கள் வார்த்தைகளையும் பேச்சையும் கவனியுங்கள். கோபத்துடன் முகங்கோணி ஒரு வார்த்தையும் கூட பேசாதீர்கள். கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் மனசாட்சியும் இதயத்தையும் கிறிஸ்துவின் ஆவியானவர் கட்டுப்படுத்துவார். உங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் வழிநடத்துவார். யோசனையின்றி அவசரத்துடன் பேசி உங்கள் மதிப்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் தூய்மையானவைகளாகவும் உங்கள் பேச்சு பரிசுத்தமானவைகளாகவும் இருக்கட்டும். பிள்ளைகளிடம் நீங்கள் எதிர்பார்ப்பதை உதாரணமாக உங்கள் வாழ்வில் காண்பியுங்கள். இல்லத்தில் சமாதானமும் விரும்பப்படக்கூடிய வார்த்தைகளும் மனரம்யமான முகங்களும் இருக்கட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவதில் பாதுகாப்பு இல்லை. எஜமானை போன்று குறை கூறிக்கொண்டு தவறுகளையே சுட்டிக்காட்டிக் கொண்டு இருக்கக்கூடாது. அவர்களது வார்த்தைகள், அவ்வார்த்தைகளின் தோரணை ஆகியவைகள்
பெரிய பாடங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றன. தவறான வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து வந்தால் பிள்ளைகளும் அதையே செய்ய சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆவியானவரின் சுத்திகரிக்கும் வல்லமை பயனில்லாமல் போகிறது. பொறுமையுடன் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் கடமைகளை நிறைவேற்ற இது அத்தியாவசியமானது. குணங்களை வடிவமைக்கும் தேவனின் வேலையாட்கள். உங்கள் பிள்ளைகளின் அறிவாற்றல் ஒரு வடிவத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. குணமானது உருவாகி கொண்டிருக்கிறது. எந்த வடிவத்தை அது பெற்றுக்கொள்கிறது என்பதே கேள்வி. தேவனின் வேலையாட்களாக பெற்றோர் உள்ளனர் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ளட்டும். அவர்கள் கல்லறைக்கு சென்ற பிறகும் அவர்களது வேலை எப்படிப்பட்டதாயிருக்கிறது அவர்கள் கல்லறைக்கு சென்ற பிறகும் அவர்களது வேலை எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கிறதென்று என்பது தெரியவரும். தெய்வீக சாயலை பதித்தல். ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எச்சரிப்புகளையும் கொடுங்கள். உங்களது பார்வை, வார்த்தை, செயல் யாவும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஒரு ஓவியத்தை வரைவதோ அல்லது உருவகத்தை செதுக்குவதோ உங்கள் வேலையல்ல. தேவ சாயலை ஒரு ஆத்துமத்தின் மீது நீங்கள் பதிக்க வேண்டும். ஆமென்.